jingle bells, jingle all the way. Hey, எல்லாருக்கும் happy Christmas. Christmas, such a lovely ஆன ஒரு ஃபெஸ்டிவல். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல். எங்க கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தாலும் கிட்ட நான் உடனே ஒரு போட்டோ எடுத்துப்பேன். சரி, இந்த கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் தாத்தா அவர் வந்து விதவிதமா கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காருல்ல, இந்த சாண்டா கிளாஸ், அவருக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அந்த குட்டி ஸ்டோரியை பத்தி நம்ம சொல்லுவோமா? அதாவது ஒரு பீரியட்னா இப்பெல்லாம் இல்ல, 4th செஞ்சுரியில 4ஆம் நூற்றாண்டுல ஏசியா மைனர் அப்படின்னு அந்த காலத்துல கூப்பிட்டுருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு பேரு டர்க்கி. அந்த இடத்துல நிக்கோலஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட அம்மா அப்பா வந்து வேற லெவல், அந்த ஊரையே கட்டி ஆள்ற அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரங்க. ஆனா தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்துல அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. அப்போ இயேசு வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு, உன்கிட்ட இருக்கிறத மத்தவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து பழகு அப்படின்னு சொல்றாரு. அப்போ சாண்டா கிளாஸா மாறி, அதாவது நிக்கோலாஸ் தான் அவர் என்ன பண்றாரு, அவர் கையில இருந்தது, அவர் சம்பாரிச்சது, மேலும் அவர்கிட்ட இருந்த பரம்பரை சொத்துக்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே வராரு. அந்த கொடுக்கும் போது அவர் பார்த்த சந்தோஷத்தை பார்த்தோன்னா அவர் வேற லெவல்ல உள்ள குஷி ஆயிடுறாரு. அன்னையில இருந்து அவர் கிறிஸ்துமஸ் வரும்போதெல்லாம் அவர் கையில இருக்கிற சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே வராரு. அந்த நேரத்துல அங்க ஒரு அப்பா பொண்ணு பிளஸ் 3 பொண்ணுங்க அவங்களுக்கு திருமணமே நடக்க முடியாத லெவலுக்கு இருக்கும் போது அவங்களோட திருமணத்தையும் நடத்தி வைக்கிறாரு. சோ அன்னையில இருந்து தான் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸா மாறினாரு. சோ அதுல இருந்து நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டிசம்பர் 25 வரும்போதும் அவங்க என்ன முடியுதோ அதை மத்தவங்களுக்கு கொடுத்து பழகணுங்கிறதுக்காக அவங்க எடுத்த அந்த உருவம் தான் நம்ம சாண்டா கிளாஸ் தாத்தா. சூப்பர்ல, செம்மையான கதை. சோ என்ன பார்த்துட்டு இருக்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, என் கூடவே இருக்க என் செல்ல குட்டிங்க எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் மெரி கிறிஸ்மஸ்.